உதாரணத்துக்கு அனில் அம்பானிங்கிறவர், முகேஷ் அம்பானியில் அனில் அம்பானி அவருடைய தம்பி பல்வேறுபட்ட வங்கிகள், நேஷனல் வங்கி, பிரைவேட் வங்கி எல்லாத்திலையும் சேர்த்து 40,185 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். டிஃபால்ட் இல்ல, மோசடி. இடி சொல்றான் இது வந்துட்டு பேங்க் ஃப்ராட் அப்படின்னு கேஸை ஃபைல் பண்றான். இன்ன வரைக்கும் அரெஸ்ட் ஆகல. ஆனா 1,62,00,000 பேர் வேலைக்கு ஊழல் அப்படின்னு சொல்ற பேர்ல இவர் எடுத்துட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி எடுத்துட்டு போயிட்டு வச்சான் 400 நாட்களுக்கு. இங்க 40,185 கோடி வாங்கி மோசடி பண்ண பத்தி அவனும் சுத்தி தான் இருக்கிறான் ஃப்ரீயா. வெறும் 7,000 கோடி அவனுடைய சொத்துக்கள் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் கைது பண்ணக்கூடாதா? எவனையோ ஒரு 10 விசா டிரான்சாக்ஷனு கூட ஆதாரம் இல்லாத கெஜ்ரிவாலை கைது பண்ணீங்க, சிசோடியாவை கைது பண்ணீங்க, அப்புறம் கவிதாவை கைது பண்ணீங்க, இந்த எவ்வளோ பேரை கைது பண்ணீங்களா? ஏன் அனில் அம்பானியை கைது பண்ணல? அவங்களுக்காக வாழறாரு மோடி. அவ்வளவுதான். உனக்கு என்ன ஜன்தன் அக்கௌண்ட் இருக்குது, அதை போய் பாரு ஜன்தன் அக்கௌண்ட்ல. அதான் அதுக்கு தான் அந்த நயினார் நாயகேந்திரன், இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி இதுங்கெல்லாம் வேலை செய்ய போகுது. ஸ்டாலின் போய் எங்க பிரச்சாரம் பண்ணாதான் பெரிய பின்னடைவுலாம் சில இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. பின்னடைவுன்றது கை தட்டுறதா? முட்டா பயல்களே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சரக்குனதான் சகுன்னு பேசாதீங்க. இது வந்து நாட்டு மக்களை நீங்க வந்துட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அது வெடிச்சு கொதிச்சு இடம்போது உங்களுக்கு தெரியும், அது நடக்கத்தான் போகுது. பல இடங்கள்ல பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் துரத்தப்பட்டார்கள். ஆனா 10 நாளைக்கு அப்புறம் செய்தி அவங்க தான் 207 சீட்டு. என்னையா அதெல்லாம் சொல்லுங்க, எங்கேயாவது பொருந்துதா? நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், நானும் ஒரு பத்திரிகையாளர், இந்த தம்பிக்கு தான் தெரியும் எவ்வளவு பார்க்குறோம் நம்ம ஷார்ட்ஸ்ல. அப்படியா தேர்தல் முடிவு பிரதிபலிக்குது? இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்வது மக்களே? நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மை கரெக்டா கேட்டு ஃபில்அப் பண்ணுங்க. கட்டாயம் படத்தை ஒட்டுங்க, அவர் எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க. அவனுடைய கவுண்டர் ஃபைல கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க. அடுத்த 3 மாசம், ஜனவரி மாசம் வரைக்கும், 7ஆம் தேதி வரைக்கும், நம்மளுடைய பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவது மட்டுமே முக்கிய வேலை.